ஷார்ட் டேர்ம்ல எந்த செக்டர் சார் கரெக்ட்டா இருக்கு? இப்ப ஐடி வந்து ரொம்ப ஃபால்ல இருக்கு. நீங்க லாங் டேர்ம்க்கு பேங்கிங் ஓகே. பட் பேங்கிங் இப்ப சமீப காலமா ரொம்ப கொஞ்சம் ஃபால்ல தான் வந்திருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம்க்கு எந்த செக்டார் போகலாம்? ஷார்ட் டேர்ம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் தி சீசனல் செக்டர்ஸ். ம். சீசனல்னா இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ல எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ம். இந்த மாதிரி போகலாம். அடுத்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் அதே மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் ஆட்டோமொபைல்ஸ் எல்லாரும் பைக் வாங்குவாங்க. பைக் ஆக்சசரிஸ் அந்த மாதிரி கார் ஆக்சசரிஸ் இந்த மாதிரி செக்டார்ஸ் இது எல்லாமே சீசனல். ஷார்ட் டேர்ம் பேசிஸில் என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் பற்றி யோசிக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது ஆல்வேஸ் திங்க் அபவுட் லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் வந்து யோசிக்கிறவங்க ட்ரேடர்ஸ், தே ஆர் நாட் இன்வெஸ்டர்ஸ். ஆனால் லாங் டேர்ம் பேசிஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த செக்டார்ஸ் தான். ஃபார்மா, எஃப்எம்சிஜி, பேங்கிங். இது 3 தான். பேங்கிங் வந்து இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் பிளிப். ஓகே, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. இந்த மாதிரி இப்போ ஒரு இடத்துல ஸ்கேம் நடந்ததுனால எல்லா பேங்க்கும் இப்போ அவங்க இன்டர்னல் ஆடிட் வந்து நிறைய இப்போ பண்ணுவாங்க. அவங்க பண்ணும்பொழுது தேர் மைட் பி சம் மோர் ஸ்கேம்ஸ். ஸோ அதனால ஷார்ட் டேர்மில் பேங்கிங் நல்லா அடி வாங்கும். வெயிட் அண்டில் த பேங்க் ஸ்டாக்ஸ் ஆர் பீட்டன் ஆல்மோஸ்ட் டு டெத்.